அப்ப யாருமே கேட்கவே கூடாது, கேட்கலாம். 3 பேர் தான் கேட்கலாம். 3 ஆட்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, நமக்கு இல்லைன்னு சொன்னா கேட்கணும்னு நினைத்தோமையானால் 3 ஆளை தவிர வேற யாருக்குமே அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்க? கபீஸான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரு ஒரு ஆளுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரு தன்னிறைவான ஆளு, அவரு சேர்த்து கஷ்டப்படுற ஆள் கிடையாது. ஏதோ நீங்களே யாரோ கடன் கொடுக்க வேண்டிய இருந்திருக்க, அவர் கடன் கொடுத்தவங்க அடிக்க வந்திருப்பான், எவ்வளவு தரணும், 10,000 ரூபாயா, நான் பொறுப்புப்பா, அவனை விடுவி, இப்படி போய் ஏத்துக்கிட்டாரு. அதாவது பிறருக்காக வேண்டிய ஒரு பொது காரியத்துக்கோ ஒரு தனி நபர்பட்ட கடனுக்கோ ஒருத்தர் முன் வந்து நம்ம ஏத்துக்கிறோம்ல, ஒருத்தருடைய கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நெஞ்சிடறாரு. அவர் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு பாக்குறாரு, கொடுக்க முடியல. நான் தந்துடுறேன்னு சொல்ல ஒரு ஆளுக்காக போய் இவர் விழுந்து அவனை அடிபடாம காப்பாற்றி விட்டதுக்காக செஞ்சாரு. யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு? தஹம்மல்து ஹம்மாலத்தன் ஃபஅதைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அலுஹு ஃபீஹா. நான் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் விளக்கி உதவி வாங்குறதுக்கு வந்தேன். ரசூலுல்லாஹ் விளக்குனேன். இது யாசியம் இல்லதானே? ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உன்னை பைத்துல் மால்ல காணோம். சரி வரதானே கஜானா வந்தா விநியோகம் பண்ணி விட்டுருவாங்க. இருப்பு எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இங்க தங்கு 2 நாளைக்கு தங்கு, வந்துடும், ஏதாவது ஒன்னு உனக்கு முதல் முன்னுரிமையை தந்துடுறேன், எங்களுடைய தங்குன்றாங்க. வந்தவன தருவதற்காக வேண்டி தங்கிடுறாங்க. தந்த உடனே பிறகு வந்துருச்சு, ஒரு பொருள் வந்துருச்சு. அவரை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, யா கபீசா, கபீசாவே, இன்னல் மஸ்அலத லா தஹில்லு, யாசகம் கேட்கிறது ஹலாலே இல்ல ஹராம். நல்ல விளங்கி, நம்ம நினைக்கிறோம் திருடுறது ஹராம், மோசடி ஹராம்னு நினைக்கிறோம். அடுத்தவன்ட்ட கையேந்திரதும் ஹராம் தான். லாத்த ஹலால் இல்லைன்னு ஹராம் தான், 2 தானே இஸ்லாத்துல. ஹலால் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஹராம்னு அர்த்தம். அப்ப யாசகம் கேட்பது ஹராம். இல்லாலி அஹதி தலாசா, 3 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஹலால். யாசகம் கேட்கிறதா இருந்தா நம்ம அந்த 3ல ஒரு ஆளா இருக்கிறோமான்னு பார்க்கணும். 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. அது யாரு 3 ஆளு? ரஜுலுன் தஹம்மல ஹம்மாலத்தன் ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலா, உன்னைய மாதிரி இன்னொரு ஆளுக்காக சுமந்து கொண்டவர், நீ யாசகம் கேட்கணும். ஒரு ஆள் கடமை நான் தரேன் ஏத்துக்கிட்டோம்ல, கொடுக்க முடியல, 10 பேருக்கு கேட்டு ஏத்துக்கிட்டேன், கொடுக்க முடியல, உங்களால வேண்டதை தாங்க, ஒன்னு வேண்ட தாங்கன்னு வாங்கி அதை போய் கேட்ட இடம் கேட்கல, நான் அடுத்த ஆளுக்கு தான் நான் சுமந்துக்கிட்டேன். அதனால நம்ம என்ன செய்யலாம்? பிறருக்காக நாம் ஒன்றை சுமந்து கொண்டால் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அது ஹலாலாவும், அதுக்காக வேண்டி யாருக்காவது 10,000 ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு 2 லட்சம் வசூல் பண்ணிடக்கூடாது. நான் வசூல் பொறுப்பேற்றுக்கிட்டேன், அதை ரசூலுல்லா ரொம்ப கிளீனா பேசுவாங்க. ரசூலுல்லா இருக்கணும், ரூப் விட்டோம்னா இது சட்டம் எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹத்தா யுசீபா, அந்த அளவு வர்ற வரைக்கும், எந்த அளவு நீ எவ்வளவு பொறுப்பு ஏற்றுக்கொண்டாயோ அந்த அளவு வர்ற வரைக்கும் நீ யாசகம் கேட்கலாம். சும்மா யும்சிக்கு, அப்புறம் நிறுத்திக்கிறேன்னு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு ஆளு இந்த மாதிரி நீங்கள் யாராவது பொது காரியத்திற்கோ தனி நபருக்காகவோ நானாச்சு ஏன் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்களே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 4 பேர் 10 பேர்த்த வாங்கி என்ன செய்யலாம்? நம்ம சொல்லிவிட்டேன், கஷ்டப்பட்டான், நீங்க பார்த்து நீங்க செய்யுங்க, எனக்கு முடியாது, அந்த கஷ்டம் தாங்க இல்லாம சொல்லிவிட்டேன், உங்களால என்ன தாங்க, அந்த அளவுக்கு வாங்கி அதை நிறுத்திக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ரஜுலுன் அசாபத்து ஜாயிஹத்துன், வறுமையா இருக்கிறவன் கேட்டக்கூடாதுங்க. நல்லா இருந்தான், நல்லா இருந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டு போச்சு. என்ன ஏற்பட்டு போச்சு? ஒரு சுனாமி வந்துச்சு, எல்லாம் அரிசி தெருவில் நிக்கிறான், தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. நல்ல கோடீஸ்வரன் தான், தீ பிடிச்சி போய் தெருவில் நிக்கிறான், ஒண்ணும் இல்லாம. இவன் கேட்கலாம், என்ன வறுமையில இருந்தவன் பழகி இருப்பான், திடீர்னு போய் அவன் ஒண்ணுமே ஓடாதுங்க. ஒரு லெவல்ல இருந்தவனுக்கு 10,000 இருக்கட்டும் 10 லட்சமா இருக்கட்டும், அவ்வளவு போய் தெருவில் நின்றா என்ன செய்வான்? என்ன செய்வான்? ஒன்னும் ஓடாது. திங்க் பண்றதுக்காக ஒரு டைம் வேணும் அவனுக்கு. அவன் நார்மலா நம்ம அடுத்து என்ன செய்யறது யோசிக்கிறதுக்கு. இருந்ததை திடீரென்று இழந்தவனுக்கு யாசகம் கேட்கணும். வீடு தீ எரிஞ்சு போச்சா, 10 பேருக்கு கேளு, தப்பே கிடையாது. சுனாமி அடிச்சுட்டு போச்சா, கஷ்டமா போச்சா, கடையில திருடு போயிடுச்சா, இதெல்லாம் திடீர்னு ஏற்படுறது. திருடு, நெருப்பு, வெள்ளம், புயல், இது மாதிரி கலவரத்துல எல்லாம் குளிச்சு விட்டு போயிட்டாங்களா, தெருவில் நிக்கிறியா கேட்கலாம். அவனுக்கு கேட்கலாம், அவனுக்கு மத்தவங்க கேட்கலாம். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதா தாங்க, நேற்று கோடீஸ்வரன் இருந்திருக்கலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம்? யார்ட்ட வந்தாலும் போய் கேட்கலாம். எது வரைக்கும் கேட்கலாம்? ஃபஹல்லத்துல் மஸ்அலத்து ஹத்தா யுஸீப கிவாமும் மின் ஐஷின், ஒரு அளவுக்கு ஸ்டடி பண்ற வரைக்கும் கேட்கலாம். அதையே தொழிலாக்கிட கூடாது. கேட்கலாம், ஒரு ஸ்டடியா வர வரைக்கும் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் ஒண்ணுக்கு அந்த இது ஆப்பு வச்சிருவாங்க, அதை வைக்க வேண்டிய கவுண்டரை கொடுத்தா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஒண்ணு பழக்கமாயிடக்கூடாது. இது 2 இந்த 2ல நம்ம இருந்தா என்ன செய்யலாம்? கேட்கலாம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கலாம், முறையிடலாம், தாங்கன்னு கேட்கலாம். 3வது யாருன்னு கேட்டா, ஒரு ரஜுலுன் அசாபத்து பாக்கத்தும்,
ஒருத்தனுக்கு வறுமை இருக்கணும். அந்த வறுமைங்கிறத எல்லாரும் அவனை கேட்ட வறுமை தான் சொல்லுவான். நடுத்தர வர்க்கத்தாளர்கள் எப்படி இருக்கு வாழ்க்கை, என்னத்த வாழ்க்கைங்க, பெரிய கஷ்டமா இருக்குமா. அப்ப அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவன் தன்னை வறுமை நினைச்சிட்டு இருக்கான் எல்லாரும். அப்ப வறுமைன்னு சொல்லி அவனை நினைக்க கூடாதான். வறுமை இருக்கணும். எப்படி அது வறுமைப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா, ஹத்தா எப்பவுமே சலாசத்தும் மின் ரவில் ஹைஜா மின் கௌமிகி, அவன் ஊரை சேர்ந்த ஒரு 3 விவரமான ஆட்க இவன் வறுமையில தான் இருக்கிறான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வறுமை நீங்க சொல்லக்கூடாது. அதை ஒண்ணு உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் இருப்பான்ல, உன் அக்கம் பக்கம் தெருவில் உள்ளவன், அது மாதிரி அதுல முட்டா போய் சொல்லக்கூடாது. உன்னோட கொண்டு விளங்குறவன் கரெக்டா மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு 3 பேர் ரவி ஹிஜாங்கிறாங்க. நல்ல விவரமான ஒரு 3 பேர் என்ன செய்யணும், இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்டிபிகேட் நமக்கு இருந்தால் நம்ம 3 பேர் நமக்கு சொல்லுவான், அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் சொன்னால் அவனுக்கும் வியாபாரம் வாங்கலாம். இந்த 3 தான். அது கூட எது வரைக்கும் வாங்கலாம், ஹல்லத்துல் மஸூத்து ஹத்தா யுஸீப கிவாம மின் ஐஷின், வாழ்வதற்கு தேவையான ஒரு அளவு அடைகிற வரைக்கும் வாங்கலாம் என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1730 இருக்கு. இது கூட முக்கியம் இல்ல. ஃபமா சிவாஹுன்ன மினல் மஸ்அலா யா கபீஸா, கபீஸாவே இது இல்லாம இந்த கேட்கிற யாசகம் இருக்கிற அது சுகுத்தன் யகுலுஹா சாஹிபுஹா சுகுத்தா, அது லஞ்சம், அது லஞ்சம் வாங்குற, அது யாசகம் இல்ல, அது அநியாயமா நீ சாப்பிடுற, லஞ்சம் வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான், பிச்சை வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லி இவ்வளவு கடும் போக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்றாங்களே. இந்த விஷயத்தை எல்லாரும் கைக்கொள்ளணும். பணம் படைத்தவர்களும் சரி, பணம் இல்லாதவர்களும் சரி, இந்த அடுத்தவன்ட்ட கையேந்திர லெவல்ங்கிறத என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்திலேயே மேற்கொள்ளவே கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம்.